பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்தியில் ஏதாச்சும் யூடியூப் சேனல் நிறுவனரும் ஆர்டி ஆர்வலர் திரு காளிதாஸ் வந்திருக்காங்க. எப்போ ஊருக்கு வந்தாலும் இவ்வளோ பேப்பரோடு வந்துடுவார். இன்றைக்கும் அவ்வளோ பேப்பரோடு வந்திருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இபி ஆஃபீஸ் சம்மந்தமாக சில தகவல்களை அவர் கேட்டு மேல்முறையீடு செய்து அந்த தகவல்களை வாங்கியிருக்காரு. அதில் நிறைய தகவல்கள் இருக்குது. அதில் பர்டிகுலராக இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம சகோதரர் பேச போகிறோம். என்னென்னா, இபி டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ராமநாதபுரம் பரமக்குடி இந்த 2 டிவிஷனில் ஏகப்பட்ட வேக்கண்ட் இருக்குது. இப்படி வேக்கண்ட் இருக்கும்போது அவங்கள்ட்ட இந்த பணி செய்யலை அந்த பணி செய்யலைன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சோம். இதுக்கு பரிகாரமாக இன்றைக்கி பல வீடியோ போட்டாச்சு. ஐயோ, இவ்வளோ வேக்கண்ட் இருக்கும்போது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது உங்களை இவ்வளோ நாங்கள் தொந்தரவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அளவில் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த முழு சம்பவத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோலாம் நம்ம பெடிஷன் போடும்போது தனிப்பட்ட முறையில் நம்ம பேசும்போது ஆள் இல்லை சார், என்ன சார் நாங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சார், பண்ணி தந்துடுறேன் சார். ஆமாம், ஆள் தான் சார் இல்லை, நான் முடிஞ்சளவு பண்ணி தந்துடுறேன் சார்ன்ற ஒரு பேச்சு தான் வந்துச்சு. சரி, என்ன ஆள் இல்லை ஆளுன்னு அப்படி என்ன தான் ஆள் இருக்குது, எந்த ஆள் தான் இல்லை அப்படின்ற ஒரு இதே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது எந்த பக்கம் குறை இருக்குதுன்னு சொல்லி. அதனால் சரி, ராமநாதபுரம் மாவட்டம் மின் பகிர்மான கழகத்துக்கு நம்ம நேரடியாக ஒரு ஆர்டிஐ மனு செஞ்சோம். அந்த மனுவில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குட்பட்ட அந்த எல்லைக்குட்பட்ட அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உதவி மின் பொறியாளர் அலுவலகம் எத்தனை ஏஇ ஆஃபீஸ் இருக்கும். நம்ம பெரும்பாலும் நம்ம திருவாரணை ஆர்எஸ் மங்கலம் ஏஇ ஆஃபீஸை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டோம். அவங்க சொன்ன தகவல்லாம் பார்க்கும்போது சரி, அப்போ நம்ம இந்த ஆஃபீஸில் மட்டுமே இவ்வளோ போஸ்டிங் காலியாக இருக்குன்னா, அப்போ ராம்நாட்டில் மொத்தம் எத்தனை போஸ்டிங் இருக்குது, எத்தனை காலி இருக்குது, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்போ இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கணுக்காக தான் நம்ம பதிவு பண்ணோம். அப்போ கேட்கும்போது பார்த்திங்கன்னா, ராமநாதபுரத்தில் 2 டிவிஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று பரமக்குடி டிவிஷன் அப்படின்னு. அப்போ நம்ம எல்லை திருவாரணை எல்லை பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிவிஷனில் சொல்லி வருது. நம்ம இருந்தாலும் மொத்தமாகவே கேட்குறோன்னு ஆகி போச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி தானே. ஆமாம், சரி கேட்டுருவோம். ராமநாதபுரம் பற்றி முழுசாக நம்ம ஒரு கணிப்புக்கு வந்துடுன்றதுக்காக நம்ம ராமநாதபுரம் கேட்டதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் டிவிஷனுக்கும் வந்துருச்சு. அதே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி டிவிஷனுக்கான பதிலும் வந்துச்சு. இப்போ அதில் 20-30 பக்கங்கள் இருக்குது பதில்கள். அதாவது அதில் நமக்கு குறிப்பிட்டு தேவை நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ராமநாதபுரம் நம்ம திருவாரணை எல்லையை கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய திருவாரணை எல்லையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் டிவிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேட்டகரியாக அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அலுவலர்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. அதாவது நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அண்ட் ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்கிற மாதிரி அவங்க அனெக்ஸ் 1 அனெக்ஸ் 2ன்னு சொல்லி ஒரு 2 கேட்டகரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது இவ்வளோ நாள் நம்ம அவங்கள போய் நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவங்கள போய் நம்ம தவறாக நினச்சிட்டோம் என்ற ஒரு வருத்தத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய கழகம் பெரிய ஷாக்கை எங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அதாவது இவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிறது தான் அதிர்ச்சியான தகவலும் கூட. இதை ஒரு பெரிய செய்தியாக்கணும் கூட சந்தோஷம் தான். ஆமாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி இதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செயல் பொறியாளர், அந்த மண்டலத்துக்கான அந்த டிவிஷன் செயல் பொறியாளர், அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், அசஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஏடிஎம் சூப்பர்வைசர், அக்கௌண்ட் சூப்பர்வைசர், ஏடிஎம் அசிஸ்டன்ட், ஏடிஎம் ஜூனியர் அசிஸ்டன்ட், இது ஒரு லிஸ்ட்டே போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங்கு, ஸ்டோர் சூப்பர்வைசரு, ஸ்டோர் கஸ்டோடியன் கிரேட் 1, இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 23 ஆஃபீஸர் லிஸ்ட்டு போகுது. எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாத சுருக்கமான சொல்கிறோம். இந்த 23 கேட்டகரி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தமான நிர்வாகம் சம்மந்தமான இந்த 23 பணியிடங்களுக்கு அரசால் ஒதுக்கப்பட்ட மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 191 ராமநாதபுரம் டிவிஷன் மட்டும், ராமநாதபுரம் டிவிஷனுக்கு மட்டும். ஆனால் அதில் இப்போ இருக்கிற ஆள் பார்த்திங்கன்னா வெறும் 118, மீதி 73 பேர் இல்லை, காலியாக இருக்குது. அந்த 73 பேர் எவ்வளோ நாளாக இல்லை, ஒரு வாரமாக, ஒரு மாதமாக, ஒரு வருஷமாக இல்லை, 3 வருஷமா இல்லை. இது சின்ன ஷாக்கு, லோ வோல்டேஜ் இல்லை. இதுக்கப்புறம் தான் ஹை வோல்டேஜில் ஒரு ஷாக் இருக்குது. அலுவலகத்துக்குள்ளே பணி செஞ்சவங்களுக்கு இவ்வளோ பேர் வேக்கண்ட் இருக்கா? இப்போ அலுவலகத்து வெளியில் பணி ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி நம்ம லைன்மேன்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரியில் பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் ஸ்பெஷல் கிரேட் ஃபோர்மேன் கிரேட் 1, லைன் இன்ஸ்பெக்டரு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர், கமர்ஷியல் அசிஸ்டண்ட்டு, ஒயர்மேனு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ஸ்பெஷல் கிரேட் ஃபோர்மேன் டிரைவரு, சீனியர் கிரேடு டிரைவரு, பார்ட் டைம் கன்சர்வன்சி ஒர்க்கர் இப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கேங்மேன் இப்படின்னு சொல்லி ஒரு 12 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 23 போஸ்டிங் பார்த்தோம். அதுக்கே வரும் மொத்த அனுமதிக்கப்பட்ட பணியிடம் பார்த்தீங்கன்னா 191 தான். ஆனால் இந்த 12 பணியிடங்களுக்கு
அந்த ராமநாதபுரம் டிவிஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 565 பணியிடங்கள் வந்து அரசால் அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள். இது வந்து ஒப்பந்தம் இதெல்லாம் கிடையாது. அரசு பணியிடங்கள் வந்து 565 அரசு தேர்வு செய்கிற அந்த பணியிடங்கள் 565. ஆனால் இப்போ இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா 245 தான். இதை வந்து சுருக்கமாக சொல்லணும், கரெக்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 320 பேர் பணியிடங்கள் இல்லாமல் இருக்குது. அவன் பாதிக்கு மேலே அதுவும் இந்த 320 பார்த்தீங்கன்னா ஒரு மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ இல்லை, 3 வருஷமாக அந்த 320 பணியிடங்கள் காலியிடமாக தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி நம்மளுக்கு. இது வந்து நான் சொல்லலை, தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக டிஸ்பிளே பண்ணிடுவோம். தகவல் அறிவு உரிமை சட்டம் அவங்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் டிவிஷனில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய லைன்மேன் அந்த செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 565 பேரில் வெறும் 245 பேர் மட்டும்தான் இப்போ பணியிடங்களில் இருக்கிறாங்க. அப்போ மீதி 320 பேர் காலி இடங்களாக இருக்குன்னா அந்த 320 பேரோட வேலையும் சேர்த்து இந்த 245 பேர் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பணிச்சுமை தானே அது. நிச்சயமாக அவங்க எவ்வளோ நேரம் இந்த 300, அதாவது 2 பேரோட வேலையை ஒரு ஆள் பார்க்குறது வேற, இது அதையும் தாண்டி போய் கொண்டு இருக்குது. அப்போ 245னா 490 வந்துடணும் அது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 320 வேகன்சி இருக்குது. அப்போ 2 பேர் ஆளே வேலையை ஒரு ஆள் பார்க்குற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பணிச்சுமையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. பணிச்சுமைன்னு சொல்லி அவங்க சொல்லலை, நாங்கள் இதை கண் கூட பார்க்கும்போதே தெரியுது. கண்டிப்பாக இவ்வளவு எப்படி வேலை பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 320, இதில் ஒரு 73, 393 வேக்கன்சி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக காலி இடங்களாக இருக்குது. அப்போ அரசாங்கம் நிச்சயம் இதை வந்து ஒரு கருத்தில் கொண்டு, இது வந்து வெறும் ராமநாதபுரம் டிவிஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம பரமக்குடி டிவிஷன் போனீங்கன்னா அது இன்னும் பெருசாக போகுது லிஸ்ட். அது பெரிய லிஸ்ட்டு, ஏகப்பட்ட பேர் அதில் வந்திருக்கு. ஆமாம் கிட்டத்தட்ட தோராயமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 489 பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் தோராயமாக ஒரு லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்பெஷல் கிரேட் ஃபோர்மேனு, லைன் இன்ஸ்பெக்டரு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஒயர்மேனு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, கமர்ஷியல் அசிஸ்டண்ட்டு, கேங்மேனு, ஒர்க்கர்ஸு, ஹெவி வெஹிக்கல் டிரைவரு, ஸ்பெஷல் கிரேடு எஃப்எம் டிரைவரு, இப்படிலாம் எல்லாத்தையும் பார்க்கும்போது தோராயமாக நம்ம 489 பணியிடங்கள் இருக்குது பரமக்குடி டிவிஷனில். அந்த பரமக்குடி டிவிஷனில் 489 பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா பணியாளர் இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 217 தான். மீதி இருக்கக்கூடிய 272 பணியிடங்கள் வந்து காலி இடங்களாக இருக்குது. கடந்த 3 வருடமா, அதுவும் ஒரு விஷயம். 3 வருடம். அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் டிவிஷன், பரமக்குடி டிவிஷன் ரெண்டுமே இவ்வளோ காலி இடங்களை வைத்துக்கொண்டு இதுக்காகவே ஒரு தேர்வு நடத்தணும் போல. தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து இதுக்குன்னே ஒரு நம்ம மாவட்டத்துக்கு 2 டிவிஷனில் இவ்வளோ காலினா தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுக்கும் போது, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பணியிடங்கள் காலி இடங்களே இல்லை, போதுமான அளவு பணியிடம் நிரப்பப்பட்டுள்ளது, எல்லாம் இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது, ஆன்லைன் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது இத்தனை பணியிடங்கள் இப்போ வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது காலி பணியிடங்கள் இவ்வளவு இருக்குது. நீங்கள் ஆன்லைன் இப்போ தனியார் துறைகள் மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டீங்க, ஏஐ கொண்டு வந்துட்டீங்க, சாட் ஜிபிடி கொண்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் கொண்டு வந்துட்டீங்கன்னா பணியிடங்களை அரசு ஏஐ கொண்டு வந்தால் போஸ்ட் மரம் ஏறுமா, அது பீஸ் போடுமா, அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் இருக்கும்போது இத்தனை பணியிடங்களை வச்சிருக்கேன். இது வந்து எவ்வளோ, அதாவது தனியார் நிறுவனம் வந்து எவ்வளோ பல காலங்கள், அதாவது 2050 எப்படி இருக்குன்ற அளவுக்கு போயிருக்கும்போது நம்ம இன்னும் பின்னோக்கியே தள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்குது. இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது தயவுசெய்து இது வந்து ஒரு மாவட்டத்தோட எண்ணிக்கை தான். அது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களின் பணியிடங்களையும் மொத்த அனுமதிக்கப்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்களை எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ வேலையில்லா இளைஞர்களுக்கு வந்து தாராளமான ஒரு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான மாதிரி அந்தளவுக்கு பணியிடங்கள் வந்து கொட்டி கிடக்குது. அரசு நினைத்தால் இதில் பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் உண்மையிலேயே தகுதி வாய்ந்த காலி பணியிடங்களாக இருந்தால் தாராளமாக இளைஞர் சக்தியிலே பயன்படுத்தி அதை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை. இதில் நம்மளுக்கு என்னென்னா, அப்போ இத்தனை பணியிடங்கள் காலியாக போட்டு 3 வருஷம் சம்பளம் கொடுக்காம சம்பளம் மிச்சம் தானே, சம்பளம் காசு மிச்சமாக தானே இருக்கும் அரசுக்கு. அது நமக்கு இதுக்கு ரொம்ப அப்புறம் அதுக்கு ஒரு ஆர்டிஐ போடுத்தோம்னா கேட்கத்தோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா இந்த ஆர்டியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா 2 டிவிஷனில் இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சோடனே எங்களுக்கு அதிர்ச்சியாச்சு. ஸோ இந்த சம்பவத்தை நம்ம அரசுக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்த உறவு இருப்பீங்கன்னா நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஆர்டிஐ பயன்படுத்தி உங்கள் ஏரியாவில் வேக்கன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க செய்தி சேனல் நீங்கள் தகவலை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு தீர்வு வரும். டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு வரும். கூடிய விரைவில் வந்து தேர்வுகள் நடத்தப்படணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆள் எடுத்து கரெக்டாக அந்த பணிகளை நிரப்புறதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. கொஞ்சம் குறைக்கப்பட்டு அவங்களுக்கு நிம்மதியாக இருந்தால் இது வந்து
உயிர் சம்மந்தப்பட்டது, அது கண்டிப்பா, மின்சாரம்ன்றது. கண்டிப்பா, அதனால் பணிச்சுமை காரணமாக அவங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிப்பா, கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் இதில். அடுத்து அமைகிற அரசு வந்து புதிய அரசோ இல்லை பழைய அரசோ அமைகிற அரசு வந்து உடனடியாக கருத்தில் கொண்டு இதை வந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் இந்த மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை சீரடையும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. ஏன்னா வெயில் காலமும் வரப்போகுது, அதனால் பணியாட்கள் தேவை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது நிச்சயமா தற்காலத்துக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி மாற்று வேலையை செஞ்சாலும் எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு இதில் ஒரு உங்களோட செயல்பாடு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்குது. அது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த 2 டிவிஷனல் அந்த வேக்கண்ட் காலி அந்த பேப்பர் 2 உங்களுக்கு வந்து தகவலுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும். எடுத்து எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்புங்க. மீண்டும் நல்ல தகவல்களை வேறு வடிவமாக சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.